பாட்டிலுக்கு 10 ரூபாய். அண்ணா இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லைன்னா 12 மணிக்கு முன்னாடி போனா 50 ரூபாய், 12 மணிக்கு அப்புறமா போனா 300 ரூபாய், விடுமுறை தினம்னா 1000 ரூபாய். மச்சம் செம்ம கலெக்ஷன் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக்களுடைய நிலைமை இருக்குது. நம்ம சுரட்டுறதுதான் திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சு. அதனால சுரண்டி தள்ளிட்டாங்க. கரெக்டா பொங்கல் அப்போ அந்த 4000 கோடி 3000 குட்டி போட்டு எல்லா ரேஷன் கடையிலும் தவற ஆரம்பிச்சிருச்சு. 2026 எலெக்ஷன்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. ஏன்னா ஏற்கனவே நிரந்தர முதலமைச்சர் யாரு நாங்க முடிவு பண்ணிட்டோம், நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த 2026ல போட போற ஓட்டு திமுகவுக்கு வைக்கிற வேட்டை. அதோட 75 வருஷம் 750 வருஷம் ஆனாலும் திமுக ஒரு கட்சி இருக்குதுடா, தாவக ஒரு கட்சி வந்துடுறா, தளபதி வந்தாருடா, அடிச்சு உடைச்சாருடா இருக்கணும். அம்பி விஜய், ஐயோ என்னப்பா கூட்டமா, ஐயோ என்ன மாதிரி நான் பார்த்துட்டே இருப்பா. கடந்த தினம் ஒரே பிரச்சனை தான். அதுல சொல்லணும்னா ஒருவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பேரு தான் வயசுல மூப்பு, 67 வயசு ஆயிடுச்சு, அண்ணன் பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, உயிரை எடுக்க வராத எங்க தலைவர், உயிரை கொடுக்க வந்தவர் எங்க தலைவர். நீங்க தான் கரூரை கூறு போட்டு வித்துட்டீங்களே, கரூரை கூறு போட்டு வித்துட்டீங்க. என் தலைவர் ஒரு பாட்டு பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அந்த 10 ரூபாய் ஸ்கீமை கொண்டு வந்துட்டீங்களே பயத்துல. பாட்டில கூட 10 ரூபாய் தரேன், வைசாப்ல பாட்டில கூட நான் 10 ரூபாவை தரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அவருக்கு காதுல கேட்காது. பயம், எங்க போனாலும் பயம். எங்க தலைவர் வந்து நின்றுவாரு, ஜெயிச்சிருவாரு. 2026 திருவொற்றியூர் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கும் தமிழர்கள் கொண்டாடும் தை பொங்கல் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த வாட்டி தளபதியோட பொங்கலாதான் இருக்கும். பொங்கல் 2026 திமுக அரசுக்கு, இந்த தீயசக்தி அரசுக்கு தளபதி பொங்கல் தான் இருக்காது, வெற்றி பொங்கலா இருக்கும். 2026 மகத்தான வெற்றி நீங்க தர போறீங்க. தளபதிய ஆட்சியில உட்கார வைக்க போறீங்க. இந்த ஆட்சியில மட்டும் நீங்க உட்கார வைக்க மாட்டீங்க, சொன்னதை செய்யறவர் எங்க தலைவர். உங்களை மாதிரி ஊழலை செஞ்சு டாஸ்மாக் ஊழல், லைட் ஊழல், கார்பரேஷன்ல துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்படுறதெல்லாம் தெரியாது. இங்க கோயிலுக்கு போனோம்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? எங்க தலைவர் அப்படி சொல்லல, வாங்கம்மா வாங்கம்மா அம்மான்றாரு. உங்க வாயில அம்மான்னு ஓட்டு கேட்கும் போதுதான் வருது. ஓட்டு கேட்டதுக்கு அப்புறம் சீப்போ. ஒரு முன்னாள் கவர்னர், ஒரு ஆளுநர் வரிசையில நிக்கிறாங்க, 20 பேரை கூட்டு போனாங்களாம். ஒரு ஆளுநருக்கே இந்த நிலைமை இந்த திமுக அரசு பண்ணுதுன்னா மக்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க? இதே தியாகராய சாமி கோயிலில், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் லைன்ல பெண்கள் கத்துனீங்க, சொன்னீங்க அண்ணே வழி விட மாட்டாங்கண்ணே, ஏமா இருமா லைன்ல பொறுமையா போமா. அவர் வருவாரு, அவர் துணைவியார் வருவாங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் விஐபி வரிசை. ஓட்டு போட்டு ஜெயிச்ச வைக்க உங்களுக்கு என்ன வரிசை? வரிசையே கிடையாது. அதனால வரிசை இல்லாத இந்த திமுகவை இந்த வருஷத்தோட நீங்க பாடம் புகட்டி 2026 நல்ல ஒரு தீர்ப்பை நீங்க எழுதி தரணும்னு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் போயிட்டு வர பாதையெல்லாம் சுத்தம் பண்ண அவங்க தேவைப்பட்டாங்க. அமைச்சர் பெருமக்களுடைய வீடுகளையும் தெருக்களையும் சுத்தம் பண்ண தேவைப்பட்டாங்க. கொரோனா காலத்துல களப்பணி நின்று ஆற்ற அவர்கள் தேவைப்பட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டார்கள். அதுதான் இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி செய்த மாபெரும் சோதனை, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சோதனை. அப்படி என்னதான் செஞ்சாங்க அப்படின்னா, மருத்துவமனைகள்ல கிட்னி திருடினாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வெறும் 5% தான். எல்லா மருத்துவமனைகள்லயும் உடல் உறுப்பு தானம் செய்யறோம் இல்லையா, அந்த உடல் உறுப்பு தானம் செய்யறவர்களை தேடி வச்சுட்டு அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி அந்த உடல் உறுப்புகளை நூதனமா திருடுறாங்கன்றதுதான் உண்மை. இதை அனைத்தும் இன்னும் வெளிவரப்படாமல் இருக்கிறது. வெளிவந்துச்சுன்னா வெளியவே வர முடியாத அளவுக்கு எங்க தளபதி உள்ள தள்ளிடுவார்.
எனக்கு முன்னாக பேசிய ஒரு அண்ணன் பேசினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய். அண்ணா இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லைன்னா 12 மணிக்கு முன்னாடி போனா 50 ரூபாய், 12 மணிக்கு அப்புறமா போனா 300 ரூபாய், விடுமுறை தினம்னா 1000 ரூபாய் மச்சம் செம்ம கலெக்ஷன் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாகுடைய நிலைமை இருக்குது. இந்த மெட்ரோ ரயில் திட்டம் சொல்லிட்டு திருவொற்றியூர்ல ரொம்ப நாளாவே இந்த இடம் குறுகலால நிறைய விபத்துகள் நடந்து கொண்டே இருந்துச்சு. சரி, இந்த மெட்ரோ பணி திட்டத்தை தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பெருமழை காலம் வரும்பொழுது மழைநீர் வடிகால்ன்ற பேர்ல அங்கங்க குழி தோண்டி அங்கங்க ரோடு போட்டு சொரண்டுன்னு சொன்னாங்க. நம்ம சுரண்டுறதுதான் திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சு. அதனால சுரண்டி தள்ளிட்டாங்க. 4000 ரூபாய் கோடி வாங்கி வடிகால் போடுறேன்னு சுரண்டி கடைசியில பார்த்தா வக்கிங்கால் கால்வாய் கூட தூர் வராம எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ள வந்து நிக்குது. சரி, எங்கடா இதெல்லாம் 4000 கோடி போச்சுன்னு எல்லாரும் மேடைக்கு மேடை பேசி தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா பொங்கல் அப்போ அந்த 4000 கோடி 3000 குட்டி போட்டு எல்லா ரேஷன் கடையிலும் தவற ஆரம்பிச்சிருச்சு. மக்களுடைய வரி பணத்தை தங்களுடைய உடம்பை வளர்க்கிற இந்த திமுக அரசை அடிச்சு நொறுக்கிறது தான் 2026 நாங்கள் எடுக்கின்ற முதல் சபதம். இந்த திட்வா புயல் வந்த காலத்துல இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எதுவும் பண்ணல. களத்துக்கு வரல, மக்களை பார்க்கல, எதுவும் பண்ணல. ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணா அவர்கள் ராத்திரி நேரத்துல கூட போயிட்டு இந்த ரோடோட இருக்கிற எல்லா மக்களுக்கும் போர்வை கொடுத்தாரு. இரவு பகல் பார்க்காம சாப்பாடு கொடுத்தாரு. மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே தேடி போய் அவங்களுக்கு என்னென்ன தேவை, மளிகை பொருள் தேவையா, சாப்பாடு பொருள் தேவையா வாங்கி கொடுத்தாரு. ஏனென்றால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி இருக்கிறது, எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு தான் பொறுப்பு இருக்கிறது. பதவிக்கும் பொறுப்புக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் பண்றதை தவிர்த்துட்டு இந்த பகுதியில இருக்கிற நிறைய ஏழை பெண்மணிகளுக்கு திருமண வயசுல இருக்கிற பெண்மணிகளுக்கு அண்ணா அவர்கள் சீர்வரிசையோடு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. மருத்துவ வசதி தேவைப்படுற நிறைய சின்ன பிள்ளைகளை தேடி போய் அவங்க வீட்டுக்கே உதவி செய்யறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக களப்பணி செய்ய வந்த ஒரு நபரால கண்டிப்பா முடியாது. அன்னையிலிருந்து நற்பணி மன்றங்களாக இருக்கும் பொழுது என்று தொண்டு செய்து வளர்க்கப்பட்ட தளபதியால் உயர்த்தப்பட்ட ஒரு கூட்டம் என்றால் அது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம். தனக்காக அன்பை கொட்டி கொடுத்த அண்ணனுக்கு உயிரையே கொட்டி கொடுக்கிற இந்த ரசிகர்கள் இருக்கும் வரை, இந்த தலைவர்கள் இருக்கும் வரை வீழ்வது யாராயினும் வெல்வது தமிழக வெற்றி கழகமாக மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய 2026 தொடங்கி நிரந்தர முதல்வராக எங்கள் அண்ணனாக மட்டும்தான் இருப்பார். இன்னைக்கு நாள்ல நாங்க 50 வருஷம் ஆண்ட கட்சி, 75 வருஷம் பவள விழா கொண்டாடின கட்சி அப்படின்னு பெருமை பேசுகிறவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் எவை பெரும் சாதனைகளாக சொல்லிக் கொள்கிறீர்களோ அதை நாங்கள் நற்பணி மன்றங்களாக இருக்கும் பொழுதே செய்துவிட்டோம். ஏழை எளிய மக்களுக்கு இலவச இஸ்திரி பெட்டி தொடங்கி இலவச சைக்கிள் தந்து, பெண்களுக்கு இலவச டெய்லரிங் மிஷின் கொடுக்கிறதுல இருந்து 51 வகை சீர்வரிசை பொருட்களை கொடுத்து பெண்களுக்கு திருமண வசதி செய்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிற இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் திறந்து விழியகம், குருதியகம், இலவச விலையில்லா விருந்தகம், பயிலகம், தளபதி நூலகம், விலையில்லா வீட்டு வசதி வழங்கும் திட்டம், கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா என்று எப்படி ஆட்சி நடத்தணும்னு தளபதி மாடல் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி திராவிட மாடல் ஆட்சிலாம் ஒரு % கூட கிடையாது. 2026 தன்னுடைய மக்களுக்காக தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுற எங்களுடைய தளபதி அவர்களுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷன்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. ஏன்னா ஏற்கனவே நிரந்தர முதலமைச்சர் யாரு நாங்க முடிவு பண்ணிட்டோம்.
நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த 2026ல போட போற ஓட்டு திமுகவுக்கு வைக்கிற வேட்டை. அதோட 75 வருஷம் 750 வருஷம் ஆனாலும் திமுக ஒரு கட்சி இருக்குதுடா, தாவக ஒரு கட்சி வந்துடுறா, தளபதி வந்தாருடா, அடிச்சு உடைச்சாருடா வைக்கணும். எனது அருமை பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், பெண்களுடைய விடியல் பயணம் கொடுக்குறோம் அப்படின்னு கல்வெட்டு வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்கல்ல. இதே பகுதியில நான் ஸ்கூல் போயிருக்கேன், நான் காலேஜ் போயிருக்கேன், நான் இன்னும் இங்கதான் வேலை செய்யறேன். நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன், இந்த விடியல் பயணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் போர்டு பஸ் 12 வரும் 1 மணி நேரத்துக்கு. இப்ப எத்தனை வருது? 3 வருது, 4 வருது. அதுக்கு பேர் தான் விடியல் பயணம் திட்டம். இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு டியூலக்ஸ் பஸ் 12 விட்டுடுறாங்க. 12 ரூபாய் அந்த டிக்கெட் விலை. இப்ப ஒரு டியூலக்ஸ் பஸ்ல 32 ரூபாய். யாருக்கான விடியல் இது? அதில் அரசு பணியாளர்கள் கூட கிடையாது, ஒப்பந்த பணியாளர். அரசுடைமையாக இருக்கப்பட்ட போக்குவரத்து இப்ப தனியார் மயமா இருந்து இந்த அரசு எதனை சுரண்டி கொண்டு நமக்கு எதனை விட்டு செல்ல போகிறது? அப்பா சொன்னாங்க, அப்பாவுக்கு வேலை கலைஞர் அவர்கள் தான் நிரந்தரம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதீங்க, தப்பவே மாட்டோம். ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு எலெக்ஷன், ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு முதல்வர், எங்கள் தளபதி அவர்கள் மட்டும்தான். பெண்களுக்காக எல்லா இடத்திலையும் குரல் கொடுக்கிற ஒற்றை தலைவன், மேடைக்காக அல்ல, தரையில் இறங்கி பெண்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை உருவாக்குகிற தலைவர் எங்களுடைய தலைவர். அதனால் விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஏன்னா எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அனைவரையும் தலைவர்கள் ஆக்கியவர் அனைவருக்கான தலைவராகவும் இருப்பார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதாவது சினிமா துறையில இருக்கிறவங்க நம்ம தலைவர் இந்த மாதிரி வந்திருக்காரு இல்லைங்களா, இதுக்கு ஒரு நன்றி சொன்னா எப்படி இருக்கணும், ஒரு சின்ன ஒரு கற்பனை, தப்பா நினைச்சுக்காதீங்க, சரி கற்பனை ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ எம்ஜிஆர் சார் நம்மளுக்கு பேசினார்னா, தளபதி பத்தி பேசினார்னா எப்படி இருக்கும் பார்க்கலாங்களா? அம்மி விஜய், ஐயோ என்னப்பா கூட்டமா, ஐயோ இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இல்லப்பா. நான் ஒன்று சொல்றேன், நீ காலை வச்சுதான் யாரும் ஏற்ற குளிக்க மாட்டாங்க. என் தாய்மை ஆணைக்கு நான் சொல்றேன், என் தமிழ்மை ஆணைக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா அது நடக்கும். நன்றி, வரேன். இப்போ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அந்த நம்பியார் பேசினா எப்படி இருக்கணும், அது ஒரு சின்ன கற்பனை. தம்பி விஜய், உங்க பின்னாடி நிறைய பேர் குழி பறிக்கிறாங்கப்பா. அது யாரும் உங்களுக்கு தெரியும். அந்த குழியை பார்த்து விளையாடுங்க, உங்ககிட்ட விளையாட முடியாது. நீங்க ஒரு பெரிய வேட்டக்காரன் இல்லையா, உங்களுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினா எப்படி இருக்கிற ஒரு கற்பனை. கண்ணா, இங்கே பார்த்தா தம்பி விஜய் சார் இங்க ரொம்ப பெரிய விஷயங்களா பண்ணிட்டு இருக்காரு. கண்ணா, இவரை நீங்க சீண்டி போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க, அது முடியாது கண்ணா. அவரை தொடரவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவர்கிட்ட இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு டீம் இருக்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸ். அந்த டீம் அது மோசமான டீம். எங்க தப்பு நடக்குதோ சிபிசிஐடிக்குள்ள தோற்றுவாங்க, அந்த தப்பு நோடு எடுத்து கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர். அந்த மாதிரி இருக்கிறாங்க தம்பி கூட இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. இது சும்மா ட்ரைனர் தான், இது மீன் பார்க்கல நீங்க. அடுத்தது கமலஹாசன் சார் பேசினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி விஜயை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இப்போ பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கும் அந்த முயற்சி, பரவாயில்ல, அதை வாழ்த்துணும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கடவுள் இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆனால் தம்பியை பார்க்குறப்ப கடவுளை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரே கடவுளை எல்லாரும் வழி நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவாங்க. அடுத்தது விஜயகாந்த் சார் பேசினா எப்படி இருக்கு. யாருதான் ஒத்து வருது அமைதியா இருப்பா. தம்பி விஜய், நீ காலத்துல இறங்குப்பா, உன் பின்னாடி யார் உன்னை எடுத்தாலும் பாக்குற, உன்னை தொட முடியாது, உன்கிட்ட வர முடியாது. என்னோட ஆசீர்வாதம் எண்ணிக்கோ உனக்கு கண்டிப்பா இருக்கும் தம்பி. நிச்சயமா விஜய், கண்டிப்பா உன் கூட நான் எப்பவும் இருப்பேன். அடுத்து பிரகாஷ் ராஜ் பேசினா எப்படி சின்ன கற்பனை. சொல்லவும் என்ன சொல்லவும் கூட வச்சிருக்கிறா. ஐயோ மகளிர் சொல்லுவோம், மகளிர் மோசமா இருக்கிறாங்க சொல்லுவோம், பெரிய வயலும் தீயா இருக்கிறாங்க சொல்லுவோம். மகளிர்கள்லாம்
பயங்கரமாக சொல்லலாம் சொல்ல உங்களுக்கு பிடிக்கவே முடியாது சொல்ல. இனிமேல் பயங்கரமான மகளிர் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க சொல்ல. அவங்க பயங்கரமாக இருக்க சொல்ல நோய் சொல்லலாம். அடுத்தது ரகுவரன் சார் பேசினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. ஒரு நாள் தளபதி எழுத்துல இருந்து பாருங்க, அவரை வழி பார்க்க தெரியாது தம்பி, புரிஞ்சுக்கங்க. அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, என்ன போறாரு, என்ன அவர் கூட இருக்கிறவருக்கு தான் தம்பி தெரியும். சும்மா வேடிக்கை பார்க்க தெரியாது தம்பி, புரிஞ்சுக்கங்க. அது பெரிய சக்தி, அது பெரிய சக்தி. நோண்டி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. கடைசியா நம்ம தளபதி பேசின எப்படின்னு பார்த்துருவோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்காக எவ்வளவு பேர் இவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன், கண்டிப்பா உங்களுக்காக நான் செய்வேன். 2027 நிச்சயமா செய்வேன். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. வெற்றி நிச்சயம். கான்பிடன்ட் கூட இருக்க, கண்டிப்பா எல்லாமே நல்லது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட, டைம் நேரம் கம்மியா இருக்குது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, திருவெற்றியூர்ல அரசியல் பண்ண முடியாது பொய்யான உதாரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. திருவெற்றியூர்ல அரசியல் கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவோம். ஏன் இதை நாங்க சொல்றோம்னா, அன்னைக்கு நான் திருவெற்றியூர்ல வந்து ஒரு 3 ஆண்டு காலமாக நான் செயல்பட்டு வரோம். ஏழை எவ்வளவு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது நிறைய விஷயம் நாங்க சொல்லி பண்றோம். ஒரு சில விஷயங்கள் நாங்க வெளியில சொல்றது இல்ல, ஏன்னா இந்த கையில கொடுத்தா இந்த கைக்கு தெரியக்கூடாது. அதுக்காக நாங்க நிறைய விஷயத்தை நாங்க சொல்றது இல்ல. திருவெற்றியூர் தொகுதியில மட்டும் நாங்க 5 இடங்களில் விலையில்லா விருந்தகம் சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 பேர் மேல நாங்க உணவு பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்றோம்னா, தளபதி குருதியகம் சொல்லிட்டு ஒரு ரத்த தான வங்கியை வந்து நம்ம தளபதி கொண்டு வந்து, யாருக்கு பிளட் தேவைன்னு ஒரு மெசேஜ் எங்களுக்கு வரும். வந்த உடனே நாங்க 1 மணி நேரத்துல அவங்க கிட்ட போய் நாங்க பிளட்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான என்ன உதவி வேணுமோ நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து நல்ல விஷயங்கள் நாங்க பண்ணதான் போறோம். தளபதி பயிலகம் நம்ம திருவெற்றியூர் தொகுதியில நடந்து கொண்டிருக்கிறது. மணலியில விலையில ரொட்டி முட்டை பால் திட்டம் வந்து நம்ம தொகுதியில 18 இடங்களில் நடைபெறுகிறது. நம்ம டிட்டா புயல் வரும்போது அதிக சென்டிமீட்டர் மழை வந்து நம்ம ஊர்ல தான், திருவெற்றியூர்ல தான். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நாங்க எல்லா ஊர்லயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரண்ட் இல்லைங்க, அங்க போய் சரி பண்ணோம். ரொம்ப வறுமை, சாப்பாடுக்கு ரொம்ப வெள்ளம், வீட்டுல தண்ணி, மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்கும் நாங்க போயிட்டு ஒரு சில எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து சர்வீஸ்லாம் நல்லா பண்ணிடணும். அதை வந்து நம்ம தலைவர் பொதுச்செயலாளர் நல்லா கூப்பிட்டு பாராட்டினாரு.